8 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பார்த்தேன். ராஷ்மிகா பத்தி உருகி பேசியிருக்கக்கூடிய விஜய் தேவரகொண்டா. விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா மந்தனா காதலிக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில, இவங்களோட கல்யாணம் பத்தின தகவல் ஒண்ணு சமூக வலைதளத்துல தீயா பரவிட்டு வருது. கொஞ்சம் வருஷங்களாவே விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா காதல் பத்தின தகவல் டோலிவுட் வட்டாரத்துல அதிகமா பேசுபொருளா மாறியிருக்கு. இதுவரைக்கும் 2 பேருமே காதல் பத்தி வாய் திறக்கவே இல்ல அப்படின்னாலும் கூட, பல சமயத்துல ஒண்ணாவே வெளிய போகும்போது, கேமராவோட கண்கள்ல சிக்கி கிசுகிசுவுக்கு ஆளாயிக்கிறாங்க. சமீபத்துல கூட ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டாவோட குடும்பத்தினர் கூட சேர்ந்து புஷ்பா 2 படத்த பார்த்தாங்க. விஜய் தேவரகொண்டா குடும்பத்தினர் திரையரங்க விட்டு வெளிய வந்தப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் கூட வைரல் ஆச்சு. அதே மாதிரி சென்னையில நடந்த புஷ்பா 2 படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலயும், "நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஒரு நடிகரா?" அப்படின்னு தொகுப்பாளர் கேட்டதுக்கு, "இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்" அப்படின்னு சொல்லி விஜய் தேவரகொண்டாவுடனான காதல மறைமுகமா வெளிப்படுத்தினாங்க. விஜய் தேவரகொண்டாவும் நடிகை ஒருத்தர் கூட டேட்டிங் பண்ணிட்டு வர்றத செய்தியாளர்கள் முன்னாடி ஒத்துக்கிட்டதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் தேவரகொண்டா 37 வயச நெருங்கிட்டு வரதால, சீக்கிரத்திலேயே 2 பேரும் அவங்களோட காதல வெளிப்படையா அறிவிச்சு, கல்யாண வாழ்க்கையில இணைவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில, இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் தெலுங்கு மீடியாக்கள்ல செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு. ராஷ்மிகா அடுத்தடுத்து ஹிட் படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாலும், விஜய் தேவரகொண்டாவுக்கு சமீபத்துல பெரிய வெற்றி படங்கள் எதுவுமே இல்ல. தொடர் தோல்விகளால அவரோட இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கௌதம் தின்னனானூரி படத்துல நடிச்சுட்டு வராரு. இந்த படம் வெளியாக இருக்கு. அதுக்கு பின்னாடி தில்ராஜு தயாரிப்புல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படங்களால அடுத்தடுத்து விஜய் தேவரகொண்டாவோட மார்க்கெட் உயரும் அப்படின்னும், அதுக்கு பின்னாடி தான் கல்யாணத்த பத்தின தகவல் ஏதாவது வெளியாகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலையில ராஷ்மிகாவோட அடுத்த படமான தி கேர்ள் ஃபிரெண்ட் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட டீசர நடிகர் விஜய் தேவரகொண்டா தான் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. தி கேர்ள் ஃபிரெண்ட் படத்தோட டீசர வெளியிட்ட விஜய் தேவரகொண்டா தன்னோட எக்ஸ் பக்கத்துல, "இந்த டீசரோட ஒவ்வொரு காட்சியும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த படத்த நான் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஆவலா இருக்கேன். எங்கள்ல பல நடிகர்களுக்கு அவங்க ஒரு அதிர்ஷ்டமாவும், வசீகரமாவும் இருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திச்ச அதே பொண்ணா இப்பவும் இருக்காங்க. இன்னும் அதிகமான உயரத்த ராஷ்மிகா தொட வாழ்த்துறேன்" அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோட பதிவு பண்ணியிருக்காரு விஜய் தேவரகொண்டா.